Hi friends, welcome back to our channel AL Foodology. Video குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all option-ஐ select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். Instagramலயும் அப்படியே நம்ம பேஜை follow பண்ணிக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நல்ல டிஃபரண்டான ஒரு லஞ்ச் combo ரெசிபி தான் செய்ய போறோம். புதினா வச்சு ஒரு சாம்பார், எறா உருளைக்கிழங்கு தொக்கு, அப்புறம் ஒரு மீன் ஃப்ரை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற புதினா சாம்பாருக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து சேர்த்திருக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இத நல்லா பேஸ்டா அரைச்சுக்குவோம். பேஸ்டா அரைச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்ப சாம்பார் தாளிச்சுக்கலாம். சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். சாம்பாருக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினா சாம்பாருக்கும் இதே மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தையே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறி இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். புதினா பேஸ்ட்டை சேர்த்துட்டு புதினாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புதினா சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் புதினா ரசம் ரெசிபியும் இருக்குது. வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதை வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் இல்லைன்னா தனியாத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், நம்ம திக்காக வைக்க போகிறதில்ல. தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த புதினா சாம்பாரில் நம்ம காய்கறிலாம் சேர்த்தும் சாம்பார் வைக்கலாம். நான் இன்றைக்கி காய் இல்லாமல் வெறும் சாம்பார் தான் வைக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளி சாரும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு தோரம்பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ரொம்ப மசிக்க வேணாம், கொஞ்சம் 1-2 இருந்தால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் இது வைக்கணும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது புதினா சேர்த்ததுனால. இப்போ நம்ம வேக வச்ச தோரம்பருப்பை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா பருப்பை கலக்கி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளை லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப சாம்பார் நல்லா கொதிச்சு வரப்போ வாசமாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடியாகி வரட்டும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இன்னும் அது ஆற கொஞ்சம் திக்காகும், ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த சாம்பார் அவ்வளோ அரோமா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் புதினாவை போட்டு சாம்பார் செஞ்சு இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பாரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் புதினா சேர்த்தாலே எப்போதுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சாம்பாரில் சேர்த்ததுனால இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் எறா உருளைக்கிழங்கு தொக்கு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எறா தொக்குக்கு நான் ஒரு 300 கிராம் எறா எடுத்திருந்தேன். அது தோல்லாம் உரித்து க்ளீன் பண்ண பிறகு இவ்வளோ தான் எறா இருக்குது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய எறா தான். இதில் தான் இப்போ நம்ம தொக்கு செய்ய போகிறோம். தொக்கு செய்யறதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போய் அது கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து எறா தொக்குக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நீங்கள் உங்கள் எறாக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. எவ்வளோ அளவுன்னு நான் இதில் வந்து சொல்லலை. இப்போ இதை நம்ம நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடையே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரோஸ்ட் பண்ணல. அதனால் தக்காளி, இஞ்சி பூண்டு, நம்ம சேர்த்த கரம் மசாலாலாம் அந்த பச்சை வாசனை ஸ்மெல்லோடு இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்றப்ப தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவா இதோட சேர்த்துக்கலாம். எறாவையும் சேர்த்து நம்ம அந்த தக்காளியோட கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். அப்போ தான் அந்த எறாவில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லு போகும். இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குவோம். இந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இது மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த எறாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எறா தொக்கில் உருளைக்கிழங்கு சேர்க்குறப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சம் இருந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த எறா வேகிறதுக்கான தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த எறா தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், எறாலேருந்தே தண்ணி விடும். இப்போ இதை மூடி வச்சுக்குவோம். இது ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய எறாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும். அதே மாதிரி எறா வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகி ரப்பரி ஆகாமல் பார்த்துக்கணும். நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நல்லா தொக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் இடையிலையும் ஓப்பன் பண்ணி எறாவை செக் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ஓவர் குக் ஆகாமல். உருளைக்கிழங்கும் வெந்திருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் வந்து லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஏன்னா நான் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சதுனால சாம்பார் அந்தளவுக்கு காரம் இருக்காது. எறா தொக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்கிறேன். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வும் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னும் ஹீட்டில் நல்லா தொக்காயிடும். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எறா உருளைக்கிழங்கு தொக்கு வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இந்த எறா உருளைக்கிழங்கு காம்பினேஷன் வந்து சூப்பரான காம்பினேஷன். நம்மளோட எறா உருளைக்கிழங்கு தொக்கு வந்து இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு கொஞ்சம் மீனும் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அது மத்தி மீன், சர்தீன் மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான். இதை ரொம்ப வித்தியாசமாலாம் செய்யலை, நார்மலாக செய்கிறது தான். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பவுடரு, கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நம்ம செஞ்சதை இன்றைக்கி சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாப்பாட்டோட நான் வந்து புதினா சாம்பார், நம்ம செஞ்ச எறா உருளைக்கிழங்கு தொக்கு,
கிறிஸ்பியான நம்மளோட மத்தி மீன் ஃப்ரை. இது தான் இன்றைக்கி லஞ்ச் கோம்போ. இது எல்லாமே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினா சாம்பாரும் எறா தொக்கும். நீங்கள் வேறு எந்த டிஷ்ஷு செய்யலைனாலும் இந்த புதினா சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்னஸாக. அதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த எறா உருளைக்கிழங்கு தொக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு லஞ்ச் கோம்போ. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நிறைய பேர் ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.